வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகனைசர் வந்துட்டேன். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவு அவேர்னஸ் கொடுத்தாலும், இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ரேப், கற்பழிப்பு. இங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வயசு வித்தியாசம் இல்லாம கற்பழிக்கப்படுறாங்க நம்ம பெண்கள். அது சின்ன குழந்தையா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், கற்பழிப்பு சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியாம போயிருக்கலாம். சில விஷயங்கள் நடக்கும் பொழுது, இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த விஷயம் நம்மளுக்கு சேராம இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வேர்ல்ட் சர்வசாதாரணமா இந்த விஷயம் நம்மளுக்கு சேருது. சர்வசாதாரணமா பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க. என்ன நடக்குது? இந்த கற்பழிப்பு, ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்ப நீங்க ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க. அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும் செக்ஸை பத்தி? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியை நம்ம அனுப்ப முடியல. அதுக்காக பெற்றோர் கூடவே போக முடியுமா பள்ளிக்கூடத்துக்கு? பிள்ளைங்கள் கற்பழிக்கப்படுறாங்க. they've been raped, they've been kidnapped and raped, brutally rape, gang rape, அப்புறம் கொலை வேற பண்ணி போடுறாங்க. சர்வசாதாரணமா பிள்ளைங்களை கடத்தி கற்பழிச்சு கொன்னு வெட்டி போட்டு எரிச்சு. இல்ல, நான் கேட்கிறேன், தெரியாம தான் ஒரு பிள்ளையை பத்தி எதுக்கு வளர்க்குறாங்க? இந்த மாதிரி பலி கொடுக்கறதுக்கா? இல்ல 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி பக்கத்துலயே வச்சிருக்க முடியுமா? எந்த நம்பிக்கையில வாழ்றதுன்னே தெரியாம இருக்கு. ஒரு பிள்ளைங்களை நம்பி வெளியே அனுப்ப முடியல. சர்வசாதாரணமா குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்க. பெண்கள், அது பாமர பெண்ணாவும் இருக்கலாம், படிச்ச பெண்ணாவும் இருக்கலாம், பெண்களுக்கும் அதே மாதிரி குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. நிம்மதியா ஒரு பொண்ணு ஒரு படிக்க போக முடியல, ஒரு வேலைக்கு போக முடியல. எந்த டைம்லயும் பயத்தோட தான் வெளியே போக வேண்டியதா இருக்கு. என்ன நடக்கும் அவங்களுக்கு? அதுல நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். பெண்கள் அதிகமா கவர்ச்சியா கொடுக்குறாங்க. அதனால ஆண்களுக்கு அவங்களுக்கு பாலியல் உணர்வு வருது, அவங்க கூட ஒன்னா சேரணும், உடல் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா சில பேர் உட்காந்து பேசுறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, மோஸ்ட்லி கற்பழிக்கப்படுற பெண்கள் ஃபுல்லா உடை அணிஞ்சவங்க தான். அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைகளை என்ன செஞ்சிச்சு? குழந்தைகள் என்ன கவர்ச்சியா உடை அணிந்து ஏதாவது வீடியோ போட்டு அது உங்களுக்கு பாலியல் உணர்ச்சியை தூண்டுச்சா? நான்சென்ஸா தெரியல. இது ஒரு ஸ்டெரியோடைப் மைண்ட்ங்க. அதாவது பெண்கள் உடை அணிஞ்சாதான் கவர்ச்சியா இருந்தா ஆண்களுக்கு பாலியல் உணர்ச்சி தூண்டுது, அதனால கற்பழிக்கிறாங்க அப்படின்னு. பிளீஸ், உங்களுக்கு பாலியல் உணர்ச்சி தூண்டுச்சுன்னா நீங்க கண்ட்ரோல் பண்றது உங்க கையில இருக்கு. உங்களுக்கு யாரும் பக்கத்துல சொல்லி கொடுக்க வேண்டிய இல்ல இது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. சொந்தமா யோசிக்கணும், சொந்தமா மூளை யூஸ் பண்ணணும். பாக்குற பெண்கள் எல்லாத்துக்கும் மேலேயே உங்களுக்கு பாலியல் உணர்ச்சி வந்துச்சுன்னா அப்போ எதுக்கு நீங்க பாக்குறீங்க? நீங்க தான் ட்ரீட்மெண்ட்க்கு போகணும். மத்தவங்க உடைய பத்தி பேசுறதும், அவங்க அழகா இருக்காங்க, அவங்க கவர்ச்சியா இருக்காங்கன்னா வாட் இஸ் யோர் ப்ராப்ளம்? நீங்க தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடலாமா? அது கேங் ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பாக்குற பார்வை சரியில்லை, எங்க பார்த்தாலும் பெர்வர்டிசம். ஊனா மீடியா தப்பு சொல்றது. இந்த மாதிரி இன்டர்நெட்ல போடுறாங்க, இந்த மாதிரி யூடியூப்ல கிடைக்குது இந்த மாதிரி சேனல்ஸ், ஸோ கவர்ச்சியா காட்டுறாங்க, அதனால நாங்க பலகீனமா ஆயிடுறோம் அப்படின்னு. கமான், உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. யாரை பார்த்தாலும் அப்படி தோணுதா? பால் கொடுத்த மார்பையே தொட்டு பார்க்க ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ மென்டலி அவங்களுக்கு தானே ப்ராப்ளம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா ஒவ்வொரு பெண்களுக்கும் நாட்டுல ஒவ்வொரு செக்யூரிட்டி கார்டு போட முடியுமா அவங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும்? ஏன் உங்க வீட்டுல பெண்கள் இல்ல? செய்யறவங்க, தப்பான எண்ணம் உள்ளவங்க, பெர்வர்ட்டா இருக்கிறவங்க, பெண்களை தப்பா பாக்குறவங்க உங்க வீட்டுல பெண்கள் இல்லையா? உங்க வீட்டு பெண்களை சொன்னா மட்டும் கோபம் வந்துடும். அதுவே மத்த பெண்களிடம் நீங்க அந்த மாதிரி நினைக்கும் பொழுது, மத்த பெண்களை பார்த்து அந்த மாதிரி நினைக்கும் பொழுது, தப்பு செய்யும் பொழுது அது மட்டும் சரியாயிருமா? நிறைய கேசஸ்ங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த சூழ்நிலையில நம்ம நிறைய உயிர் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கொரோனா வைரஸ்னால. அதையும் தாண்டி இந்த மாதிரி ரேப் சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு கூட எப்படி உடல் உறவு வச்சுக்க முடியும்? கணவன் மனைவியா இருந்தாலும் மனைவி சம்பந்தம் இல்லாம உடல் உறவு வச்சுக்க முடியாது. அது ரேப்பு தான் சமம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆன் செக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. எவ்வளவு பேசணும், எவ்வளவு அவேர்னஸ் கொடுக்கணும். இங்க உட்காந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு வயசுல இந்த உணர்வுகள் வரும் பொழுது உங்களுக்கு கட்டுப்படுத்துக்கு தெரியாதா? எவ்வளவு சம்பவங்கள் பாக்குறீங்க.
ரேப் பண்ணவங்க எத்தனையோ பேருக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்து கூட வந்து சில பேர் இன்னும் திருந்தாம தான் இருக்காங்க. எத்தனை கேசஸ்ங்க. சும்மா சாதாரணமாவா ரேப் பண்ணி போடுறீங்க? என்ன கொடுமைகளை செஞ்சு போடுறீங்க? அந்த வலி வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? பெத்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அந்த வலி வேதனை. 5 நிமிஷம் அந்த சுகத்துல எதுவுமே கிடைக்க போறது இல்ல. வயிற்றுல ஊத்திட்டு போயிட்டா பத்தாதுங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். 10 மாசம் சுமக்கிறது அந்த பெண், உங்களை சுமந்ததும் பெண், என்ன சுமந்ததும் பெண். பெண்களை மதிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உமன் சேஃப்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பேசிக்கிட்டே இருக்க போறோமா? என்னைக்கு இந்த உமன் சேஃப்டி வந்து உண்மையிலே வந்து நடக்க போகுது? எப்போ வந்து இந்த உமன்ஸ் எல்லாம் வந்து நிம்மதியா வந்து வெளியே நடமாட போறாங்க? வெளியே விடுங்க, வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்ணை பார்த்துதான் வந்து பாலியல் உணர்வு வருது. கண்ட்ரோல் பண்றது உங்க கையில தான் நான் இருக்கணும். சரிங்களா? தெரியாம தான் கேட்கிறேன். இதை வந்து எப்படி வந்து எந்த தைரியத்துல வந்து இந்த மாதிரி வந்து ரேப் பண்றீங்க? தண்டனை கிடைக்கும் தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும். டெக்னாலஜி வந்து எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கிற சூழ்நிலை இருக்கு. உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் தெரியும். ஆனா அந்த 5 நிமிஷம் சுகத்துக்காக உங்க வாழ்க்கையை பணைய வைக்கிறீங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க, ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையே வந்து வீணாக்குறீங்கிறது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இன்னும் எவ்வளவு பச்சையா பேசினாலும் வந்து சில பேருக்கு புரியாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாத மெத்தட்ஸ் இல்லை. உங்களுக்கு சுய இன்பத்துக்கு நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க சுய இன்பம் செஞ்சுக்கிட்டு உங்களோட சந்தோஷத்தை நீங்க தீர்த்துக்கலாம். இல்லை கண்ட்ரோல் பண்ண நீங்க கத்துக்கணும். அது எப்படி நீங்க உங்களுடைய லஸ்ன்னு கூட சொல்ல முடியாதுங்க. இது ஒரு மாதிரியான வெறி. அந்த வெறியை வந்து உங்களுடைய காம வெறியை வந்து பலகீனமான உங்ககிட்ட காட்டுறீங்க. அது வந்து குழந்தைங்கள்னா எதிர்த்து நிக்காதுங்க. கேங்கோட போயிட்டு ஒரு பொண்ணை கடத்திட்டு போனா அந்த பொண்ணு வந்து எதிர்த்து போராட முடியாதுங்கிற சூழ்நிலையில வந்து நீங்க அந்த மாதிரி கேங் ரேப் செய்யறீங்க. ரொம்ப ஈஸி. இந்த சைக்காலஜி படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய அந்த 5 minutes ஃபன், அதுக்கு எவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு. அதை நீங்க வந்து யோசிச்சு பாக்குறீங்களா? யூஸ் பண்றீங்களா? ரொம்ப ஓவரா வெறி ஆயிடுச்சுன்னா கவுன்சிலிங் போங்க, போய் பேசுங்க. நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நம்மளுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது யாருக்கிட்டையும் காட்டுறது இல்லை. வெளி உலகத்துக்கு நல்லவங்க மாதிரி காட்டிக்குவோம். ஆனா பின்னாடி எப்படி செயல்படுறோம், என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கு, மனசுல எந்த மாதிரி வெறி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாதுங்க. அது வந்து யாராவே இருக்கட்டும், படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், எத்தனை வயசுல இருந்தாலும் ஆண்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த காம உணர்ச்சி வந்து இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறது வந்து உண்மையான உண்மை. சில டைம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சலிச்சு போச்சுங்க. எப்படிங்க கோயில்ல ரேப் பண்றீங்க, காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்றீங்க, 5க்கும் மேற்பட்டவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து கற்பழிக்கிறீங்க, கற்பழிச்சுட்டு பொண்ணு போட்டுறீங்க. அவ்வளவு தைரியம் வந்து யார் கொடுத்தா? எங்க இருந்து வருது? உங்க நண்பர்ல ஒருத்தர் தப்பான வழியில போறாங்க அப்படின்னா நண்பராகி நீங்க தானே திருத்த முயற்சி பண்ணணும். இது தப்பு அப்படின்னு சொல்லணும். நீங்களும் அதுல கூட்டு சேர்றது எந்த விதத்துல நியாயம்? உங்க வீட்டுல அந்த மாதிரி சம்பவம் நடந்தா ஏத்துக்குவீங்களா? சரி பரவாயில்ல, நடந்தா நடந்துட்டு போகுதுன்னு தட்டி கேட்பீங்களே? அதே மாதிரி தாங்க மத்தவங்களுக்கு நடக்கும்போது தட்டி கேட்கணும். முதல்ல நடக்காம பாத்துக்கணும். ஒவ்வொரு பொண்ணையும், பூமியில பிறந்த ஒவ்வொரு பொண்ணையும் நீங்க தாயா நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. நீங்க கட்டின மனைவியே அவங்க சம்மதம் இல்லாம நீங்க தொடக்கூடாதுங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அப்படி உங்களுடைய காமத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியல, உங்களுடைய பாலியல் உணர்ச்சி உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா, உங்களுக்கு சரியான வயசு வந்துருச்சுன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாவே பேசிருங்க. அப்பா அம்மா, என்னால வந்து இதுக்கு மேல தாங்க முடியாது, எனக்கு ஒரு துணை வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு நேராவே கேட்டுருங்க. இந்த மாதிரி பின்னாடி போயிட்டு அடுத்தவங்களோட பெண்களை கடத்திட்டு கொண்டு போயிட்டு ரேப் பண்ணிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. நேரா போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கறது பெட்டர் தென் டூயிங் அ ரேப். ரிமெம்பர், ரேப் இஸ் நாட் அ செக்ஸ். ஒருத்தரோட சம்மந்தம் இல்லாம நீங்க செய்யற விஷயம் வந்து செக்ஸ் ஆகாது. ஒருத்தர் நீங்க மட்டும்தான் அதை சந்தோஷமா அனுபவிப்பீங்களே தவிர அந்த வலியை தாங்குற அந்த விக்டிமோட வலி, அந்த விஷயத்தை தாங்குற அந்த விக்டிமோட வலி வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 5 நிமிஷம், ஒன்ஸ் டன், டன் இஸ் டன். அதுல இருந்து எஸ்கேப் பண்றதுக்கு வெட்டுறது, கொலை பண்றது, கழுத்து நரிக்கிறது, அப்புறம் எரிச்சு சாம்பலாக்குறது, பிளீஸ்ங்க. கண்டிப்பா மாட்ட தான் போறீங்கிறது வந்து உறுதியான ஒரு விஷயம். இது எப்படி தவிர்க்க முடியும்? என்ன பேசினாலும் ரேப் நடக்காம இருக்கிறதுக்கு ரேப் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான் அது நம்மளால முடியும். வேற எதுவும் வந்து ஸ்பெஷலா வந்து ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மென்டலி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, நீங்க செக்ஷுவலி அடிக்டடா, ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டா பார்க்க வேண்டியது வரும், ஒரு கவுன்சிலிங் போக வேண்டியது வரும். உங்களால அது பண்ணாம இருக்க முடியல அப்படின்னா ப்ராப்ளம் வந்து உங்க கிட்ட தான் இருக்குல்ல தவிர மத்தவங்க கிட்ட இல்ல, செக்ஸியா போடுறவங்க கிட்ட இல்ல.
செக்ஸியா வீடியோ போடுறவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சம்டைம் இந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு ஒரு விஷயம் வரும். அதிகமா பவர்ல உள்ளவங்க இன்ஃபீரியரா உள்ளவங்களை வந்து செக்ஷுவலி வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணுவாங்க. நீ வந்து என்கிட்ட வந்தாதான் உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். ஏன்னா மிரட்டி வந்து பணிய வைக்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா போயிருச்சு இப்போ. அதுவும் இந்த செக்ஸ்ங்கிற விஷயத்துல சில பேர் வந்து வேற வழி இல்லாம போவாங்க, சில பேர் எதிர்த்து கேட்பாங்க. இந்த மாதிரி எதிர்த்து கேட்கறவங்கள சமுதாயம் என்ன சொல்லும், நீ என்ன பெரிய ஒழுங்கா, நீ வந்து வந்து மத்தவங்களை அக்யூஸ் பண்ற அப்படின்னு. ப்ரூஃப் எங்கன்னு? ப்ரூஃப் வச்சுட்டு நடக்கிற விஷயமா இது? செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரூஃப் வச்சுட்டு நடக்கிற விஷயமா இது? ஒருத்த வந்து என்னை ரேப் பண்ணிட்டான்னு சொல்றத என்ன ப்ரூஃப் காட்ட முடியும்? இந்த ப்ரூஃப் காட்ட முடியும், இந்த எவிடன்ஸ் இருக்கு. முதல்ல நம்புங்க, நம்பினாதான் முடியும். இல்ல உங்ககிட்ட ப்ரூஃப் இல்ல, உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்ல, ஸோ நீ வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நீ எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. நீ எக்ஸ்போஸ் பண்றது வந்து உன்னோட சுயநலத்துக்கு, உன்னுடைய ஃபேமுக்கு தான் நீ வந்து நீ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டிமே தாக்குறது, விக்டிமை பிளேம் பண்றது தான் ரொம்ப அதிகமா இருக்குங்க இந்த மாதிரி ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல. நீ சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க, செஞ்சவங்க வந்து நிம்மதியா போயிட்டே இருப்பாங்க. எங்க நோக்கி போக்கிட்டு இருக்கோங்க நம்ம? இதுக்கு மேல வந்து என்னால வந்து தெளிவா பச்சையாவோ வந்து பேச முடியாது. பாக்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியணும். நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து தப்பான குணத்துல இருந்தாங்கன்னா சொல்லிதான் புரிய வைக்க முடியும். அப்படியும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தோணுச்சுன்னா நீங்க தாங்க ஒரு செக்ரட்டரிக்கு பார்த்து உங்க கவுன்சிலிங் போயிட்டு உங்களுடைய எண்ணங்களை புத்தியை வந்து சரி செஞ்சுக்க முடியும். எந்த நேரமே உங்க கூட வந்து யாரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கார்டா இருக்க முடியாது. ஓகே, நீ இது பண்ணாத, இது நீ இது பண்ணணும் அப்படின்னு. விக்டிம்ஸ், இப்ப நீங்க விக்டிம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணணும். சில பேர் வந்து இந்த மாதிரி நடக்குதா, இந்த மாதிரி குடும்பங்கள் வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே நடக்குதா, உங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு அபியூஸ் பண்றாங்களா, இல்ல ஆபீஸ்ல வச்சு அபியூஸ் பண்றாங்களா, வெளியே வாங்க, ஸ்டெப் அவுட் பண்ணி நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ், செக்ஷுவலி ஹராஸ் பண்றது வந்து நீங்க வந்து எவ்வளவு நாள் தான் நீங்க தாங்கிட்டு இருக்க போறீங்க? யூ ஹேவ் டு ஸ்டெப் அவுட் அண்ட் டெல் தட் திஸ் இஸ் ஹேப்பனிங். as simple as that. பயமா இருக்கும், ஐடென்டிட்டி வெளியாயிரும் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது, நம்மளே வந்து பிளேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்க வந்து எதுவுமே சொல்லாம அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அகெயின் நான் சொல்ற ஒரே விஷயம் தான், இது அவேர்னஸால தீர போற விஷயம் இல்ல. சொந்தமா சிந்திச்சு செயல்படணும். ஒவ்வொரு பொண்ணையும் மதிக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய பாலியல் உணர்ச்சியை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா அதுக்கப்புறம் பேசி ஒரு புண்ணியம் இல்லை. குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? சர்வசாதாரணமா கொண்டு போடுறீங்க இந்த ரேப் பண்ணிட்டு. வாட் இஸ் ராங்? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சமுதாயம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுவீங்க, செய்யாதெல்லாம் செஞ்சுட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் முகத்தீரை வந்து கிழிக்க வேண்டியதா இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகத்தீரை இருக்கு. இந்த நல்ல விஷயம் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது, மாட்டிக்குவீங்க. உங்களுடைய எண்ணமும் செயலையும் நீங்க மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. say no to pervertism, say no to rape, no more rapes. எப்படி ரேப்பை ஸ்டாப் பண்ண முடியும்? ரேப் பண்ணாம இருந்தா மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். we need to stop this rape, sexual harassment, sexual abuse against women. மறுபடியும் வேற வழி இல்லாம நம்ம உமன் சேஃப்டியை பத்தி பேசதான் வேணும். நன்றி.